என்னங்க இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பாலக்குடி எதுக்குங்க இப்ப எனக்கு பாலுலாம்? இதுக்குதான் இப்ப என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா குடி. எங்க அங்க ரேவதி மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவளை எப்படி தேத்துறதுன்னு தெரியாம நாங்களே முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாலை குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ரோகு, நம்ம சிலம்பர் காப்புல ரொம்ப நல்லவன். அவனை மட்டும் ரேவதி ஏத்துக்கிட்டான்னு வையேன், அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, எதிரும் புதிருமா இருக்கிறவங்களுக்கே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதே மாதிரி நாமளும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் இந்த பாலை குடிக்க சொல்றேன். குடி. வர வர உங்க அட்டகாசம் எனக்கு தாங்கவே முடியல. குடுங்க, குடிக்கிறேன். கமான் ரோகு. சமத்து. போதுமா? தேங்க்யூ. பொண்டாட்டிய பால் குடிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மயிலு, உன் டாஸ்க்ல நீ வெற்றி பெற்றுட்டடா. நீ கடத்தலனா வேற யார் கடத்திருப்பா? வேற யாரும் கடத்துறதுக்கு மோட்டிவே இல்லையே. நிச்சயத்தப்ப நீதான் மகேஷ கட்டையால அடிச்சு மறைச்சு வச்ச. இப்பவும் இதையும் நீதான் ஏன் பண்ணிருக்க கூடாது? ஏய், மகேஷ் அன்னைக்கு நான் அடிக்கல, யாரோ அடிச்சிட்டு அந்த பழியை என் மேல போட்டாங்க. மகேஷ நீதான் அடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனா அதை செய்யலன்னு உன்னால ப்ரூவ் பண்ணவே முடியலையே. நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக அவரை கடத்தி வச்சுக்கிட்டு அம்மாவ அவங்க வாயாலேயே உன்னவங்க தாலி கட்ட சொல்ற மாதிரி செஞ்சுட்டல. அதானே நடந்தது. இந்த துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏன் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டு ஏன் லைஃப்குள்ள நீ வர முடியாது. பேருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் வாழ போறோம். நீ கட்டின இந்த தாலிய இந்த நிமிஷமே அறுத்து போட்டுட்டு என்னால போக முடியும். ஆனா என் அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகணுமே தான் நான் அமைதியா இருக்கேன். அவங்க கோபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கோபம் இந்த குடும்பத்துல நிறைய பாதிப்பை உண்டு பண்ணணும் தெரியும். ஏற்கனவே அவங்களோட கோபத்தாலதான் என் அப்பா அவரோட குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்காக இவ எல்லாத்தையும் பொறுத்துக்குவான நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். நீ கட்டல படுத்துக்கோ. இப்ப நீ டிரைவர் இல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு மகேஷ கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல அவங்க அண்ணி மாயா கிட்ட ஒப்படைச்சிரு. அதுவே போதும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா கத்தி? ஆமா சார், கல்யாணத்தப்போ அந்த மாப்பிள்ள மகேஷ் வேற காணாம போயிட்டான். இது வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலுமே தெரியல. எங்க போனான், என்ன ஆனா எதுவுமே தெரியல. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லி கேட்க வர சொன்னான் சார். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காணாம போயிட்டதா சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? சார், இந்த விஷயத்துல எதிரினா அவனுக்கு நான் தான் சார். நான் தான் கடத்திருப்பேன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நான் அவனை கடத்தல. மற்றபடி அவனுக்கு வேற யாரும் எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். சரி கார்த்தி, அந்த மகேஷோட போட்டோ உங்கள்ட்ட இருக்கா? இருக்கு சார். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சார். இவன் தான் மகேஷா? சார், எப்படியாச்சும் இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் ரேவதி முன்னாடி இவனை நிக்க வச்சு எல்லாம் உண்மையை சொல்ல வைக்க முடியும்.
அப்பதான் எல்லாருக்கும் என் மேல இருக்கிற சந்தேகமும் கோவமும் போகும் சார். கவலையை விடுங்க கார்த்தி, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க கார்த்தி. சார், என் பேர் கார்த்தினும் நான் யாரு என்னன்ற பேக்ரவுண்ட்லாம் இங்க யாருக்கும் தெரியாது சார். நீங்களும் இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. ஓகே கார்த்தி, நீங்க இதை மறைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன். ஓகே கார்த்தி. தேங்க்யூ சார். அவனை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கல. அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடினா எப்படி கிடைப்பான்? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. அவன் சாமுண்டீஸ்வரியோட கஸ்டடியில இருக்கான். அவன் எப்படி வெளியில தேடினா கிடைப்பான்? என்ன சொல்றீங்க? மகேஷ் அவங்க கஸ்டடியில இருக்கிறது தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க. அவன் அவகிட்ட இருக்கான்னு நான் பார்க்கல, ஆனா உறுதியா யூகிச்சு சொல்றேன். இது சாமுண்டீஸ்வரியோட வேலைதான். அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவதான் மகேஷை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். அதனால அவனை வெள்ளத்தேன்னா எப்படி கிடைப்பான்? எப்படி இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன்னா, எனக்கு சாமுண்டீஸ்வரிய நல்லா தெரியும். இவ்வளோ கரெக்ட் டைமிங்ல கடத்தி கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அவனை வெளியே விடாம வச்சிருக்கான்னா கண்டிப்பா அவளோட பிளானா இருக்கும். கரெக்ட். நீங்க சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேக்குற? உன் லவ்வரை ஒருத்தி கடத்தி வச்சிருக்கா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். சரி, அந்த அம்மாவே கடத்தி இருந்தாலும் நான் போய் கேட்டா உண்மையை சொல்லிருவாங்களா? அவங்க எவ்வளவு பவர்ஃபுல். அவங்கள எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? அது உண்மைதான். உன்னோட அவ பவர்ஃபுல்லானவ தான். நீ போய் கேட்டா உன்னை அடிச்சு துரத்திடுவா. அவளை எதிர்த்து உன்னால தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல, அப்ப உண்மை தானா வெளியே வரப்போகுது.